அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 9 கிரகங்களில் ராஜ கிரகமான சூரியன் ஜூன் 15ஆம் தேதி அதிகாலை 4:27 மணிக்கு ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசியில் நுழைகிறார். மிதுன ராசியில் சூரியன் பிரவேசம் ஆனி மாத பிறப்பை குறிக்கும். ஜூலை 16, 2024ஆம் தேதி இரவு 11:19 வரை புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசியில் சஞ்சரித்து அதற்கு பிறகு கடக ராசிக்கு செல்கிறது. மிதுன ராசியின் இவர்களின் சஞ்சாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது துலாம் ராசிக்கான ஆனி மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சித்திரை பாதம் 3, 4, சுவாதி, விசாகம் பாதம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் துலாம் ராசி. இந்த துலாம் ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தனத்தில் சனி, ரணருண ரோகஸ்தனத்தில் ராகு, சப்தமஸ்தனத்தில் செவ்வாய், அஷ்டம ஆயுள் ஸ்தனத்தில் குரு, பாக்கியஸ்தனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், விரயஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஆனி 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று பாக்கியஸ்தனத்தில் இருந்த புதன் பகவான் தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார். ஆனி 23ஆம் தேதி புதன்கிழமை அன்று பாக்கியஸ்தனத்தில் இருந்த சுக்கிர பகவான் தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார். ஆனி 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சப்தமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தனத்திற்கு மாறுகிறார். மேலும் உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சூரிய பகவானின் தாக்கம் கலவையான பலன்களை கொடுக்கும். ஒரு சில நேரங்களில் உங்கள் வேலை தாமதமாகலாம். இதனால் நீங்கள் ஏமாற்றப்படலாம். நீங்கள் வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்ய விரும்பினால் இப்பொழுது சாதகமாக இருக்கும். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பாக்கியஸ்தனத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் நடக்க உள்ளது. இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் மூலம் ஆதாயமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. வேலை சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் அடைய முடியும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமைந்து அதிர்ஷ்டசாலியாக உணர்வீர்கள். தொழில் வணிகத்தில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியும் வாழ்க்கை துணையிடமிருந்து நல்ல ஒரு ஆதரவையும் பெறுவீர்கள். உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு கணக்கால் தோள்பட்டையில் சற்று வலி ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது. எதிர்பார்த்த நற்செய்தி கிடைக்கும் மாதமாக இருக்க போகிறது. நீண்ட நாட்களாக வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தவர்களுக்கு அந்த முயற்சிகளில் இப்பொழுது வெற்றி பெறுவீர்கள். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். வேலை தேடுபவருக்கு விரும்பிய வேலை கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் இருக்கும் உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். அடுத்ததாக துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவை கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். இதுவரையும் உடலில் இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக இந்த மாதம் அமைய போகின்றது. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும். பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். உங்களுடைய கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் அதிகமாக கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகளில் இப்பொழுது வெற்றி பெறுவீர்கள். மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படலாம். பற்று வரவில் கவனம் தேவை. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற மாதமாக இருக்கும்.
புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலுமே அனுகூலமான மாதமாக இருக்கும். இந்த ஆணி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். மிதுனம் என்பது காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் பாவம். அதாவது வெற்றி பெறுவது, நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பது. இளைய சகோதரத்தை குறிக்கும் புதன் வீடாக இருப்பதால் புத்தி கூர்மை, அறிவு, ஆற்றல், படித்த மேதைகள், கணக்கு வழக்கு தொடர்பு கொள்ளுதல், நீண்ட தூர பிரயாணம், சாதுரியமாக பேசுதல், சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுதல், இயலிசை, நாடகம், காதல், நகைச்சுவை போன்ற பலவிதமான தன்மைகளை உள்ளடக்கியது மிதுனம். மிதுன ராசியில் எந்த ஒரு கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை, உச்சமும் பெறுவதில்லை. ஒரு ராசியில் எந்த ஒரு கிரகமும் நீச்சம் பெறாமல் இருப்பதே அந்த ராசி சுத்தமான ராசி என்று கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ராசியில்தான் சூரியன் பிரவேசிக்கின்றார். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதமானது உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் சூரியன் அமர்கிறார். ஏற்கனவே துலாம் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்வது சற்று நிம்மதியை கொடுத்தாலும் வேறு சில விஷயங்களில் ஆதாயத்தை கொண்டு வருகிறார். குறிப்பாக குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் குடும்பத்தோடு நேரம் செலவிடுவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். உங்களுடைய லாப அதிபதி 9ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா உள்ளிட்டவைகளுக்கு வாய்ப்புகளும் ஏற்படும். அடுத்ததாக பாதம் 3, 4 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் வரும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். குருவின் பார்வைகள் விரய, தன, சுகஸ்தனங்களுக்கு உண்டாவதால் சுப செலவு அதிகரிக்கும். ஒரு சிலர் சொந்த வீடு கட்டும் முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள். பணவரவில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். உங்கள் மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆரோக்கியம் ஏற்படும். தொழில், வியாபாரம் போன்றவை முன்னேற்றம் அடையும். போட்டியாளர்களும் விலகி செல்வார்கள். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வழக்குகளும் சாதகமாகும். விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செய்வதன் வழியாக நன்மைகளை காணலாம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ஜூன் 19 முதல் வக்ரமடைவதால் பிள்ளைகள் பற்றிய கவலை நீங்கும். அவர்களின் மேற்கல்விக்கான முயற்சிகளும் வெற்றி பெறும். தம்பதியர் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம் அளிக்கும். கடந்த கால நெருக்கடி மறையும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் நீங்கும். உத்தியோகத்தில் உண்டான பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். விற்பனையாகாமல் தேங்கிய பொருட்கள் நல்ல விலைக்கு செல்லும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரங்களும் சாதகமாகும். நினைப்பதை எல்லாம் சாதிக்கும் நிலை ஏற்படும். தெய்வ அருள் உண்டாவதுடன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவீர்கள். வருமானம் பல வழிகளிலுமே வரும். பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமான நிலை ஏற்படும். உங்கள் மனதை வாட்டிய பிரச்சனைகள் விலகும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த சங்கடங்களும் நீங்கும். பெரியோருடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராகுவால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடைபெறும். மேலை நாட்டு தொடர்பு ஆதாயத்தையும் உண்டாக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். விற்பனை உயரும். எதிர்பார்த்த வருமானமும் வரும். மனதில் இருந்த பயம் நீங்கும். உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும். திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள். செய்யும் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். பாக்கியஸ்தான சுக்கிரனால் பொருளாதாரம் உயரும். புதிய பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள். குரு பார்வை விரயஸ்தானத்திற்கு உண்டாவதால் புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். தாய் வழி உறவுகளின் ஆதரவு அதிகரிக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் விருப்பங்களும் பூர்த்தியாகும். பணியாளர்களின் நிலை உயரும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். சேமிப்பும் உயரும். பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வதும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் நன்மையை தரும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 2 முற்பகல் முதல் ஜூலை 3, 4 மதியம் வரை.
சாதகமான நாட்கள் ஜூலை 8, 12 மற்றும் 15. மேலும் இது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.